DC, there will be no frequency. So definitely the voltage will be a maximum one, which will not cross to 0. Okay, but where in AC, it go maximum in the positive cycle and again reaches 0. Then again goes negative, maximum in the negative up cycle and again goes 0. But where in the three phase, if one phase goes 0, the other phases will be a maximum 1. So these are the differences. So நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏசி ஜெனரேட்டர்ஸ் கிடையாது. We are going to see what is DC generators and DC machines. Okay. So in the DC machine la பாத்தீங்கன்னா DC generators இருக்கும் and also DC motors will be there. All right. So as all know, the objective, I mean the need which comes, because என்னன்னா நம்மளுக்கு ஹியூமனுக்கு எப்பாவது ப்ராப்ளம் இருந்தா தான் we will always search for a solution. Okay. So unless we do not search, இப்போ பாத்தீங்கன்னா லைக் என் காலில் அடிபட்டுருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மை லெக் காட் ஃப்ராக்சர், ஓகே, அப்பதான் வந்து நான் வந்து ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்கு என்னோட லொக்காலிட்டின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். பிகாஸ் ஒன்லி இஃப் வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் தென் வி வில் சர்ச் ஃபார் அ சொல்யூஷன். ஸோ ஆல்வேஸ் லுக் தி ப்ராப்ளம் அஸ் அ சேலஞ்சஸ் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சால்வ். ஐயோ ப்ராப்ளம், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. When you get an opportunity, okay, when you get a challenges, so please see to the challenges like an opportunity. There you will find a time to solve it and definitely எப்படியாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் சப்ளை இன் எலக்ட்ரிசிட்டி டு அஸ். ஸோ அப்போ அவங்க சப்ளை பண்ணாதப்போ நான் எப்படி எலக்ட்ரிசிட்டிக்காக போறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ இஃப் ஐ டு நாட் ஹவ் அன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட், then how do I source for a supply to my house or an industry or to a theater? So that is why these generators are introduced. Okay, so generator is a machine, okay, electrical machine which use mechanical rotation as an input and which gives an electrical energy as a output. அதாவது ரொட்டேட்டிங் மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் நம்ம ஜெனரேட்டருக்கு இன்புட்டா தரணும். அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் பவர். ஓகே. ஸோ இதுல ஒரு பியூட்டி என்னன்னா ஜெனரேட்டர்னால தானா சுத்த முடியாது, அதனால தானா அந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜி? ஃபேன் சுத்துது பாத்தீங்களா, தட்ஸ் அ மெக்கானிக்கல் எனர்ஜி பட் இன் தி ரெவல்யூஷன் ரிவால்விங். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அ ரொட்டேட்டிங் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதனால தானா சுத்த முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டருக்கு வந்து நம்ம ஃபியூவல் வந்து பிரைம் மூவர்ஸ் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டீசலை ஊத்துனா சுத்துற மெஷினா இருக்கும், இல்லை எலக்ட்ரிக் மோட்டரா இருக்கும், ஓகே, பேட்டரி ஆப்ரேட்டட் மோட்டரா இருக்கும். ஸோ ஜெனரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னால தானா சுத்த முடியாது. ஓகே, திஸ் இஸ் ஒன் thing in generator. Okay, so let me talk about we already had little discussions on the Faraday's law of electromagnetic induction. So I told you this is how the generators work. So the example which I quote to you is like inga adicha anga valikum. Without touching each other, there will be an inducing things which will happen in the Faraday's law. நீங்க ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, in a statement like whenever a conductor cuts a magnetic field, an EMF will be induced in the conductor. இதுதான் ஸ்டேட்மெண்ட். or rate of change of flux equal to rate of change of EMF induced அப்படின்னு தான் எந்த புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். ஓகே, that's very simple. when there is a two magnet which is spaced in a distance, so there will be magnetic lines which are imaginary to our eyes, but அந்த காந்த அலைகள் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஒரு மேக்னெட்டை கொண்டு போனீங்கன்னா பக்கத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அயன்ஸ் வந்து டச் ஆயிரும். because of the magnetic power which flows from the body to certain distance, we do not know, that can be calculated with integral. ஓகே, ஸோ அப்போ பக்கத்துல கொண்டு போகும்போதே அட்ராக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அஸ்யூம் தட் தெர் இஸ் அ மேக்னெட்டிக் லைன்ஸ், தட்ஸ் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் பவரை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஸோ ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவுல ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டர்ல தெர் இஸ் அன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ EMF. That is what the Faraday's law of electromagnetic induction says. Okay, so அந்த கண்டக்டரை நான் சுத்தம் போது, like for the first picture which I'm showing here, it's a GIF actually. உங்களுக்கு MS Teamsல பார்க்கறதுனால ரொட்டேஷனல் கொஞ்சம் கம்மியா தெரியும். ஓகே, ஸோ அந்த ரொட்டேட் பண்ணுனா அந்த EMF வேரி ஆகும். EMF is nothing but a voltage is produced in the line.
ஸோ அந்த இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. அது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். வென் இட் ரொட்டேட்ஸ் இட் வில் பி மேக்ஸிமம். ஸோ எப்போ மேக்ஸிமம் வருதுன்னா இட் லைக் யுவர் நோட் புக். ஓகே, உங்க கையில ஒரு நோட்டை வச்சுட்டு அந்த நோட்டை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா தான் லைக் தி ஷேப் விச் தி கண்டக்டர் இஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஸோ இதுதான் நேற்று உங்களுக்கு நான் அந்த யூடியூப் வீடியோவில் ஷேர் பண்ணி ஐ ஆல்சோ ரெக்வெஸ்டட் you to see it once so that we have a healthy discussion in the class, right? So let them going into directly to the construction of DC generators or a DC machine. Okay, இந்த பிரின்சிபிள்காக தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி இருக்காங்க. ஸோ லெட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாரடேஸ் லா. இந்த ஃபாரடேஸ் லா புரியலன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சுத்தமாவே புரியாது. ஓகே, ஸோ லெட் மீ டேக் இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், இப்படிதான் இருக்கும் ஒரு டிசி மிஷின். இட்ஸ் ஹவ் வி கால்ட், நீங்க இஜி படிச்சிருப்பீங்கல்ல, பாலிடெக்னிக்னா டெக்னிக்கல் டிராயிங்னு சொல்லியிருப்பீங்க, ஒரு இன்ஜினியரிங் டிராயிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் தி டிசி மிஷின். ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபாரடேஸ் லா படி என்ன பார்த்தோம், ரெண்டு மேக்னெட் வேணும் நம்மளுக்கு, கரெக்ட்? அப்போ இங்க பாத்தீங்கன்னா there is a magnet. Okay, it is not a permanent magnet, it is a electromagnet. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்னா என்ன? எலக்ட்ரோமேக்னெட்னா ஒரு கோர்ல, அயன் கோர் மேல ஒரு காயிலை சுத்தி, ஓகே, இஃப் யூ கிவ் அ சப்ளை டு தி அயன் கோர், ஐ மீன் த்ரோ தி வைண்டிங், அப்போ அந்த அயன் கோர் வந்து மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும். தட்ஸ் கால்ட் அஸ் அ எலக்ட்ரோமேக்னெட். அண்ட் அயன் இஸ் கன்வெர்டட் இன்டு அ மேக்னெட் with the help of a electric supply and a setup. So that's why it's named as a electromagnet. So நம்ம real time constructionல பாத்தீங்கன்னா we never use a permanent magnet which is very costly. Okay, so always we prefer an electromagnet for a machine and motors we had, right? அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, there is a pole is nothing but a solenoid மாதிரி, pole is a core. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 4 கோர் இருக்கு, 1 2 3 4. the pole is just marked here. ஓகே, அந்த போல் மேல there is a winding which is wounded. ஓகே, வைண்டிங் பண்ணி வைண்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல டெர்மினல் பாக்ஸ்ங்கிற ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஷோன் இன் தி பிக்சர். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரோமேக்னெட் செட்டப்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வைண்டிங்க்கு நம்ம சப்ளை கொடுத்தா நம்ம அந்த 4 போல்ஸ் பாத்தீங்கன்னா இட் வில் பிகம் அ எலக்ட்ரோமேக்னெட், ரைட்? அப்ப நான் சப்ளை கொடுத்தேன்னா அது மேக்னெட் ஆயிரும். ஸோ ஃபாரடேஸ் லா படி மேக்னெட்டை செட் பண்ணியாச்சு, ரைட்? அண்ட் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் அன் அயன் கோர், கரெக்ட்? அந்த கண்டக்டரை நம்ம அந்த பிரின்சிபல்ல பாத்தீங்கன்னா கண்டக்டர் செட் பண்ணிருக்கோம். ஸோ லைக் வைஸ் ஹியர் ஆர்மெச்சூர் கண்டக்டர்ஸ் ஆர் யூஸ்ட். ஓகே, இங்கேயும் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்றோம், பட் அந்த மாதிரி இருக்காது. இட்ஸ் அ ஆர்மெச்சூர் கண்டக்டர்னு சொல்லுவோம். Okay, armature is going to be a rotating one because since I mentioned you, generator cannot rotate by itself. So there is a separate motor or a prime mover to be attached to rotate the armature conductor. ஏன்னா அங்க கண்டக்டர் ரொட்டேட் ஆச்சு. நம்ம இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா like a conductor is rotating, right? The first pictureல கண்டக்டர் வந்து ரொட்டேட்டிங் ஆகுற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்ட்? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆர்மெச்சூர் தான் கண்டக்டர்ஸ். ஸோ டெஃபினெட்லி தீஸ் ஆர்மெச்சூர் வில் பி ரொட்டேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி பிரைம் மூவர்ஸ் வாட் வி ஹேவ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த ஆர்மெச்சூர் கண்டக்டர்னா எப்படி இருக்கும்? அங்க ஒரே ஒரு ராடு மாதிரி இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஆர்மெச்சூர் கண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் எ ஸ்டாம்பிங்ஸ். ஸோ நம்ம பின்னாடி போக போக காமிக்கிறேங்க. ஸோ இட்ஸ் லைக் எஸ், it takes time to show in the, yeah, exactly, yes. So this is armature core and conductors. So இப்படிதான் அந்த ஆர்மெச்சூரோட கோர் வந்து இருக்கும். ஓகே, ஆர்மெச்சூர் கோர் இருக்கும், கோருக்குள்ள நம்ம கண்டக்டர்ஸ் வச்சிருக்கோம். கண்டக்டர் மே பி a wire, கண்டக்டர் மே பி a rod, கண்டக்டர் மே பி a ion, anything which can be considered. ஓகே, ஸோ ஆனா இந்த மாதிரி ஆர்மெச்சூரை ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது ஒரு தின் ஷீட். ஓகே, இட்ஸ் a ஷீட் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இது மாதிரி ஒரு 100 ஷீட்டை எடுத்து ஒட்டுக்கா வச்சு ரிவிட் பண்ணிடுவாங்க. ஓகே, இட் வில் பி பவுண்டட் டுகெதர். அப்போ இந்த ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஸ்லாட் வில் பி விசிபிள் டு அஸ்.
அந்த ஸ்லாட்குள்ள நம்ம கண்டக்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்குவோம். கண்டக்டர் மே பி ஒயர், ராட் ஆர் அயான் ஆர் எனிதிங் விச் கேன் பி டிசைன்ட் அவர் ஓன் பாத். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஏன் சார் இப்படி வைக்கணும், ஏன் இப்படி ஸ்கொயர் ஷேப்ல வச்சா ஒத்துக்க மாட்டீங்களா, ஏன் ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சா ஒத்துக்க மாட்டீங்களா, இது ஏன் டீத் மாதிரி ஸ்லாட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்க மைண்ட்ல இருக்கும். எஸ், let we have a healthy discussions on that. And before that, I'll just go to again the construction part to understand how the principle is made. Alright, so இப்போ வந்து நம்ம மேக்னெட்டையும் பிளேஸ் பண்ணியாச்சு. அங்க பெர்மனன்ட் மேக்னெட் இருந்தது. Here we are placing a electromagnet. ஸோ அங்க வந்து கண்டக்டர் இருந்தது, இங்க வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸை வச்சுட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பா இந்த மேக்னெட் ஆனதுக்கு அப்புறம் கண்டக்டர் சுத்துனா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ராட் வந்து சுத்தும், ஐ மீன் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். அப்போ சுத்திட்டு இருக்கிற ஒரு கண்டக்டர்ல இருந்து எப்படி நான் என்னோட அவுட்புட் கரண்ட், வோல்டேஜ் அண்ட் பவரை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து. ஸோ தட் இஸ் வை தி பிரஷ் காமுடேட்டர் ஹாஸ் பீன் அரைஸ்ட். ஓகே, இந்த காமுடேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு ஜெனரேட்டரா இருந்தாலும் உருவாகக்கூடிய இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ஏசி தான், which is a 360 degree and goes in the positive maximum and reaches 0 and again comes to the negative maximum. கண்டிப்பா ஒரு ஏசி தான் ப்ரொடியூஸ் ஆகும் எந்த ஒரு ஜெனரேட்டர் எடுத்தாலும். பட் நம்மளுக்கு தேவைங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் a டிசி ஜெனரேட்டர் ஹியர். ஓகே, அப்போ காமுடேட்டர்ஸ் இஸ் பிளேயிங் a role here which is used to convert a converted AC into DC supply. ஓகே, அப்போ this is the commutator, purpose of a commutator. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷ் எதுக்காகனா தி கரண்ட் which is produced in the conductor because of Faraday's law that has to be taken out from the generator. ஏன்னா சுத்திட்டு இருக்கும்போது நான் போய் ஒயரை வச்சேன்னா என்ன ஆகும்? It is not possible, right? So we have to think for an arrangement which even though the armature conductor rotates, we should collect the current in a proper way. Not only current, we can say it's an electric power. Okay, so electric power proper aid. So that is why the brush and commutator plays a vital role in the DC generators, right? So ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்குன்னு தெரிஞ்சதல்ல, கரெக்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா யோக் இஸ் நத்திங் பட் அவுட்டர் கவர் ஆஃப் தி மெஷின். ஓகே, இப்போ நீங்க மோட்டர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் மோட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா வைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் மோட்டர் வந்து கவர் போட்டிருப்பாங்க. இந்த கவர் எதுக்காகனா நிறைய பர்பஸ் நம்மளுக்கு சர்வ் ஆகும். One is to protect from the how we called, வெளியிலிருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் உள்ள என்ட்ராகாம இருக்கிறதுக்கும் இந்த யோக் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. உள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பாத்தஸ் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த யோக் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ as I mentioned, and this is purely works on the electromagnetic induction. ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து உள்ள ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் ஒன், then definitely the magnetic lines will spread and goes out. So the maximum magnetic field will not be utilized by us. So that is why an yoke is provided here. Okay, one is to not to release the magnetic lines from the motor to out, and also the dust particles which comes out, மழை தண்ணி வருது, தண்ணி படுது, இந்த மாதிரி issuesனாலையும் our coils and machine should not get damaged. So this serve two purposes, right? ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் ஒவ்வொன்றும் எதுக்காக எதனால வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும், ரைட்? Faraday's law of electromagnetic induction புரிஞ்சதுன்னா தி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சிம்பிள், ரைட்? ஸோ அப்போ நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரோமேக்னெட் ஆயிரும். ஓகே, அந்த சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வைண்டிங் என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்னு சொல்லுவோம். தட் இஸ் ஷார்ட்லி கால்ட் அஸ் அ ஃபீல்டு வைண்டிங். ஓகே, இந்த ஃபீல்டு வைண்டிங் எதுக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். இட்ஸ் லைக் அ solenoid. For an iron core, if I place a magnetic, if I place a winding on the iron core, if I give an electric supply, then the core will behave like a electromagnet. And also you must know what is the difference between a normal magnet and electromagnet. Electromagnet will become magnet only if get excitation field winding supply. If the supply turns off, then the electromagnet will become an iron core. அப்போ நான் வேணுங்கிறப்போ எக்ஸைட்டேஷன் கொடுத்தா மட்டும் போதும், மற்ற நேரத்தில் நான் மேக்னெட்டா மாற்ற வேண்டியது. ஸோ தட்ஸ் ஒன், தீஸ் ஆர் தி கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட், ரைட்?
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல கேளுங்க, ஆர் எல்ஸ் பை டர்னிங் ஆன் யோர் மைக் லெட் மீ கிளாரிஃபை யூ. ஏன்னா நிறைய லாஜிக்கல் டவுட்ஸ் தான் கேட்கும். நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன் கிளாஸ் போகும்போது. லைக் வென் ஐம் ஆல்சோ லேட் எலிமெண்டரி ஸ்டூடெண்ட். ஓகே, நான் வந்து ஐம் லிட்டில் பிட் ஸ்ட்ராங் இன் லாஜிக்கல் திங்கிங்ஸ் ஆன் தி எலக்ட்ரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். I did my polytechnic from Ramakrishna Vattamalaipalayam, where that time a lot of teachers are there with strong technical and fundamental base. They always used to question us. ஏன் திடீர்னு கேட்பாங்க, ஃபேன் வந்து எப்பரா சுத்துது அப்படின்னு கேட்பாங்க. சார் கிளாக் வைஸ்ல சுத்துது சார் அப்படிமா. ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தாதா, எப்படி சுத்த வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சம்திங் லைக் லாஜிக்கல் கொஸ்டின் வில் ஆல்வேஸ் கம்ஸ் டு அவர் மைண்ட். ஸோ அதை கேட்டு கேட்டு I am also good in observing or asking questions by a student for a logical things. So உங்களுக்கு ஏதாவது லாஜிக் உதைக்குதா இதுல? Anything which can be asked to me on the construction part? யாருக்கும் எந்த டவுட் வரலையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால I will pick you guys and I will ask you one question. Okay, let me go. Okay, let me take one question from boys கிட்ட கேட்கலாமா, girls கிட்டயா? Okay, one question to one boy and one question to one girl. Okay, so the question goes to boy is Pratap. Pratap, can you please unmute your mic? பயப்படாதீங்க, கஷ்டமான கேள்வி கேட்க மாட்டேன். அப்படியே நீங்க தப்பா சொன்னாலும் I will never criticize. We always appreciate. All right, Pratap, can you please turn on your mic? Or else anyone who wish to answer my question can turn on your mic with an open questions. Anyone, I'm giving an open chance, not only to boys or girls. Like whomever is willing to take my question, logic question, can take it out. மைக் ஆன் பண்ணீங்கனாலே போதும், நான் புரிஞ்சுக்குவேன் நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னு. பயப்படாதீங்க, சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் இப்ப சொல்லி கொடுத்ததை திருப்பி சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். ஓகே, இட்ஸ் a critical thinking question. So no one is willing. But I am willing to open up for you guys on any questions. ஏன் பயப்படுறீங்க? ஒருத்தருக்கு கூட கோவம் வரலையா? சார் நான் இருக்கேன் கிளாஸை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கூட வரலையா கோவம்? என்னடா 32 பேர் இருக்கீங்க, ரைட்? 30 students are there. A young blood which is always boiling. ஒருத்தங்க கூட இந்த கிளாஸை காப்பாத்துறதுக்கு இல்லையா? சார் என்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு சார். எஸ், ஒரு சிங்க குட்டி வந்துட்டாரு மகேஷ். ஆல்ரைட் மகேஷ், பயப்படாதீங்க மகேஷ். மகேஷ், எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. மோட்டர், ஏன் நம்ம எல்லா மோட்டரும் பார்த்துருப்போம், மோட்டரு, ஜெனரேட்டரு, மெஷின் நிறைய பார்த்துருப்போம் இந்த மோட்டர்கள் எல்லாம். அந்த மோட்டர் ஏன் உருண்டையாவே இருக்கு? காம்பனன்ட்ஸ் வைக்கிறதுக்கு, அதுல இருக்க காம்பனன்ட்ஸ் வைக்க ஈஸியா இருக்கும் ஃபிட் பண்றதுக்கு, அதனால அந்த ஷேப்ல வச்சிருப்பாங்க சார். எப்படி ரவுண்டா இருந்தா ஈஸியா இருக்குமா என்ன? இல்ல சார், இப்ப அதுக்குள்ள காயில் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும் சார் மோட்டர்ல. அது ஃபிட் பண்றது கூட சில டைம் சம்டைம்ஸ் ஈஸியா இருக்கும் ரவுண்டா இருந்தா. ஏன் ஸ்கொயரா இருந்தா கஷ்டமா இருக்குமா? இல்லனா ஒரு இடத்துல அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல சார். ஆல்ரைட், புரிஞ்சது மகேஷ், புரிஞ்சதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே மகேஷ், உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த இன்டர்னல் டெஸ்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் அவார்டு ரைட் நோ. நீங்க வாங்குற மார்க்ல இருந்து 5 மார்க்ஸ். அதுக்காக 50 மார்க்ஸ் வாங்கிட்டு சார் 55 போடுங்க அவுட் ஆஃப் 15 எல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, தட் ஐ ப்ரொவைட். அவங்க வாங்க மாட்டேன். ஆல்ரைட் மகேஷ், தேங்க்யூ so much. ஆல்ரைட், தி எக்ஸாக்ட் ரீசன் ஃபார் ரொட்டேஷன்ல ஏன் அது ரவுண்டா வச்சிருக்காங்கன்னா ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் கம்மியா இருக்கு. ஓகே, இப்ப சர்க்குலர் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் கம்மியா இருக்கும். இன்கேஸ் இஃப் ஐ டிசைட் மை மோட்டர் இன் அவுட்டர் பாடி இன் ஸ்கொயர் ஷேப், அப்ப பாத்தீங்கன்னா சைஸ், நீங்க ஈஜி படிச்சிருப்பீங்களா, ஸ்கொயர் ஸ்பேஸ் வரணும்னா ஜஸ்ட் இப்ப நான் பிக்சர் காமிச்சிருக்கேன், இந்த பிக்சரை ரவுண்டா இல்லாம ஸ்கொயரா போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆஃப் ஸ்பேசஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஒன் இஸ் தட். ஓகே, அந்த வேஸ்ட்டை குறைக்கணும்னா
ரவுண்ட் ஷேப்ல இருந்தா மட்டும்தான் அந்த வேஸ்ட் வந்து குறையும். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இட் இஸ் அ வேஸ்ட். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தா என்ன ஆகும்னா இந்த மேக்னெட்டிக் லைன் எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல போய் நின்று. பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் பவர் நம்மளுக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு எனர்ஜி ஜென்ரேட் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஆல் தி மிஷின் இன் தி ரவுண்ட் ஷேப். நிறைய மிஷின் 99% ஆஃப் மிஷின்ஸ் ஆர் யூஸ்ட் வித் தி எலக்ட்ரோமேக்னெட் கான்செப்ட். ஓகே, ஸோ வேர் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் பாத் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து மிஸ் ஆகி வேஸ்டான ஸ்பேஸ்ல போகக்கூடாது. ஸோ தட்ஸ் த ரீசன் லைக் ஆல் தி மிஷின் இன் அ ரவுண்ட் ஷேப். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்கான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி டூ மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன். ஸோ தவறுங்கிறது மனித இயல்புங்க. நான் ஐ டோன்ட் சே ஐம் அ பர்ஃபெக்ட் ஒன், ஐ கேன் சே எவ்ரி டைம் அ கரெக்ட் ஆன்சர், நோ. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எல்லா தடவையும் கரெக்டான ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் வாயே திறக்க மாட்டேன் சார், நான் வந்து மாஞ்சி மாதிரி. இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ஃபிலிம்ல வந்து சார் ஆனந்துங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து 2-3 வருஷமா இப்படியே தான் இருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல. மூச்சே விடாது, மைக்கே ஆன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி லைக் டு நாட் பி a கேஸ் or a subject. Okay, let it have a fun. Don't hesitate to open up to speak or question or anything. Like we never criticize, and also if other students criticize you, then I will stand back of you to solve it out. All right, so be a friend. That's why I had the first introductory class like friend, I'm talking to you, like making every one of you to speak, right? So don't hesitate. Learning teacher na rendu kombu irukka enna teachers ku முட்டிருவோமா என்ன உங்களை வந்து? நாட் லைக் தட். ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் தனியா பேசிட்டு இருந்தேன்னா இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஃபீல், ஒரு கிளாஸ் ரூம் ஃபீல் இருக்கிறது இல்ல. அது போக என்ன ஆகுதுன்னா இந்த ஆள் பாடுறா தனியா பேசிட்டு இருக்கான், மீதி எல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து ஈவன் ஐ யூஸ் டு கெட் இட். ஓகே, ஸோ அந்த ஃபீல் வந்து எனக்கே வர ஆரம்பிச்சு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ டு ஸ்பீக். ஓகே, ஸோ ராங்கான ஆன்சர்ஸை பத்தி நீங்க வரி பண்ணிக்கலாம். So I hope if the construction part is clear to you, can you please comment clear in the chat box so that I can understand every one of you got clear in the construction part. So construction part உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா please comment yes sir, clear. Clear in chat box la போட்டீங்கன்னா so that I can identify, oh it's understood to you, then I'll move for the next. என்னடா chat பண்றதுக்கு கூட பயப்படுறீங்களாட்டு இருக்கு. எல்லாரும் மிரட்டிடுறாங்களா என்ன? ஈஸியில ஸ்டாப்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டை மிரட்டி வச்சிருக்காங்களா? மூச்சே விடக்கூடாது, வாயே திறக்கக்கூடாது அப்படின்லாம் எதாவது இருக்கா என்ன? எஸ், ஃப்ரம் அசீம், அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ அசீம். ஸோ இட்ஸ் ஆல். எஸ், ஸோ ஒன்லி டு அசீம் இஸ் அண்டர்ஸ்டுட், நாட் டு த ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள். நிறைய பேர் இருக்கீங்களே, இல்லை பேர் சொல்லிட வேண்டியதுதான். சார் சாட் பாக்ஸ் விசிபிளா இல்ல சார். எல்லாத்துக்கும் ஆகலையா? நான் செட்டிங்ஸே கொடுக்கலையே. ஆல்ரைட், ஸோ ஆல்வின் கேன் ரெஸ்பாண்ட், தர்ஷன் கேன் ரெஸ்பாண்ட், கௌதம், ஜோதினி, லீபிகா, மகேஷ், மீனா ஜோதி, மேத்தா, நாகேந்திரன், பிரபாகர், பிரதாப், பிரின்ஸ், ரக்ஷனா, சபரிநாத், சாரதி, எல்லாத்துக்குமே சாட் பாக்ஸ் எனேபிள் ஆகலையா? நம்ப முடியலையே. நிறைய பேர் வந்து அஃபீஷியல் அக்கௌண்ட்ல வந்திருக்கிறீங்க. ஓகே, வசந்த், வெங்கடேஷ், விக்னேஷ். எஸ், ஐ நோ, பிகாஸ் ஐ எம் குட் இன் எம்எஸ் டீம்ஸ், ஹேண்ட்லிங் எம்எஸ் டீம்ஸ். எஸ், ஐ காட் ரிப்ளை ஃப்ரம் மெனி. மகேஷ் கிளியர், வசந்த் கிளியர், மேத்தா கிளியர், கௌதம், சபரிநாத். எஸ், பிகாஸ் நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கும் தெரியும். இல்லாம இருந்தா நான் என்ன நினைச்சுக்கோன்னா, ஓ நம்ம எடுக்கிறது எல்லாம் நல்லா புரியுதாட்டு இருக்கு, அப்ப அந்த குட் டீச்சர் அப்படின்னு ஈவன் ஐ அஸ்யூம் மை செல்ஃப் அண்ட் ஐல் கோ இன் அ ராங் பாத். ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ரெக்வயர்ட் அட் எவ்ரி லெவல் டு அஸ். ஓகே, ஸோ நிறைய பேசுவேன், நீங்களும் நிறைய பேசுங்க. நிறைய பேசினா தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். பிகாஸ் வித்தவுட் டாக்கிங் யூ கேனாட் வின் எனி திங். ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஆர்கியூ டு எனி ஒன், பட் யுவர் வாய்ஸ் ஷுட் பி தேர் டு எக்ஸ்பிரஸ். எப்படி சொல்றதுன்னா, you are not born to impress anyone, but you are born to express your thing. Okay, உங்க விஷயத்தை நீங்க தான் எக்ஸ்பிரஸ் பண்ண.
இல்லாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் யூ வில் பி ஆன் லைக் அ டம்ப் அண்ட் யூ வில் பி டவுன், ரைட்? ஸோ நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னடா படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா எப்போ தெரியுமா புரியும்? நீ இன்ஜினியரிங்ல என்ன படிச்சேன்னு 4 பேர்கிட்ட சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ தட் இஸ் வை ஐம் ஆஸ்கிங் யூ டு ஸ்பீக் இட் அவுட். ஓகே, ஸோ ஸ்டேஜ் ஃபேர் இருக்கும், எனக்கும் இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஐ டு ஹாவ். பட் நாட் அன் இஷ்யூ. எவ்வளோ அவமானப்பட்டாலும் கிளாஸ்க்குள்ள படலாம். எங்க வீட்டில் ஒரு கோழி இருக்கு, அது எப்பவுமே கத்திட்டே இருக்கு. ஓகே, நிறைய பேசி பழகணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் யுவர் சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் ரூல்ஸ் வில் கெட் டெவலப்ட். ஓகே, 4 பேர்த்துக்கிட்ட பழகும் போது தான் வி வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளேயே 40 பேர்த்தோட இருந்துட்டா நம்ம 40 பேர்த்தோட மூளை எப்படி இருக்குமோ அந்த 40 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி. லைக், ஸோ தட்ஸ் வை வி ஆஸ்கிங் யூ டு சோஷியலைஸ் அண்ட் டு பில்ட் அப் வித் தி லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ லெட் மீ கோ ஆன் டு சிம்பிளி ஆன் தி சேம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தது தான், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ் யூ லிட்டில் இன்புட் ஆன் ஹவ் இட் மேட், எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே, it's all about pole core and pole shoes. It's all together for a single function, for a electromagnetic function. So pole is an electromagnetic setup which the winding is wounded on the pole. So pole ஒரு iron core, அந்த iron core மேல ஒரு field winding நம்ம wind பண்றோம். Okay, to act it as a electromagnet. So whenever the field winding is energized, the pole gives a magnetic flux. The pole will become a magnet, electromagnet, and it will produce a electromagnetic flux. அப்போ இந்த போல் கோர் அண்ட் போல் இது எதனால மேக் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா cast steel, cast iron. Okay, so these are the two materials which we really use for a pole core and pole shoes. பழைய காலத்து மெஷினுக்கும் இப்ப இருக்கிற மெஷினுக்கும் டிஃபரன்சஸ் என்ன தெரியுமா இருக்கும்? பழைய காலத்து மெஷின் வாங்கினீங்கன்னா 40 வருஷம் ஓடிட்டே இருக்கும். இட் வில் நெவர் கெட் ரிப்பேர் ஆர் ஃபால்ட். பட் இப்போ வாங்குற மிஷின் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துல ஃபால்ட் ஆயிரும். இது நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னா, முன்னாடி எல்லாம் நீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா த ப்ராடக்ட் வில் கிவ்ஸ் அ 5 years ஆஃப் கேரண்டி, 10 years ஆஃப் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது ஓட்டுங்க. கேரண்டினா என்னன்னா தே வில் ரீப்ளேஸ் தி ப்ராடக்ட். ஓகே, இப்போ என்ன நான் ஒரு மோட்டர் வாங்கிட்டு போறேன், அது 5 years கேரண்டி இருக்குன்னா 5 yearsக்குள்ள ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மோட்டரவே திருப்பி கொடுத்துருவாங்க புதுசா. அதுக்கப்புறம் என்னாச்சு, மெட்டீரியலை குறைச்சாங்க. மெட்டீரியலை குறைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, வாரண்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வாரண்டினா என்னன்னா, உங்களுக்கு திருப்பி புது பொருளா கொடுக்காம நீங்க உங்க ரிப்பேர் ஆன பொருளை எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம், சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. 5 வருஷத்துக்கு வாரண்டி அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் மெட்டீரியலை குறைச்சாங்க. இரும்பு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பிளாஸ்டிக்கோட நிறைய கெமிக்கல் எல்லாம் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை உருவாக்குனாங்க. Then where the product will also goes on the reduction, material reduction. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டியோட இயர்ஸை குறைச்சிட்டாங்க. 1 year 2 year. இப்பெல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா 1 year 2 yearம்பாங்க, ரைட்? ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இரும்பு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் குறையணும் இல்ல, அது எங்கேயுமே குறையறது இல்லை. தி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் கொடுத்து மோட்டர் வாங்கினா இரும்புல, இப்ப பிளாஸ்டிக்ல வாங்குற 5000 வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் half HP is 5000 rupees. So that is how the business is growing on the motor and machine field. Okay, அதே மாதிரி ஸ்பேர். இஃப் இங்க நம்ம இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், இதுல ஒரு ஸ்பேர் வாங்கினீங்கன்னா ட்ரிபிள் த டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட் விச் இஸ் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அந்த ஸ்பேரோட விலை 1 ரூபான்னா நீங்க வெளியில வாங்கும்போது 3 ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்பேரை வாங்காம புது ப்ராடக்டே வாங்கிருவீங்க. தனியா ஸ்பேர் மாத்தினீங்கன்னா 3 மோட்டருக்கான காசு. ஸோ வாட் வில் டூ, வீல் அவாய்ட் கெட்டிங் ஸ்பேர்ஸ் அண்ட் வி டைரக்ட்லி கோ அண்ட் பர்ச்சேஸ் எ நியூ மோட்டர். தட்ஸ் ஹவ் தே இன்க்ரீசிங் தேர் பிஸ்னஸ். ஓகே, இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மாதிரி, கார்பரேட் பாலிடிக்ஸ் விச் இஸ் ஃபார் அ பிஸ்னஸ் பர்பஸ். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஐ வாஸ் அ ஃபெயிலியூர் அனாலிசிஸ் இன்ஜினியர் அட் பெஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஃபர்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது எங்க இருக்குன்னா, இட்ஸ் லொகேட்டட் நியர் வேலாண்டிபாளையம். தட்ஸ் நியர் டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே மோட்டார்ஸ், பம்ப்ஸ் இதெல்லாமே ப்ரொடக்ஷன் ஆயிருது. ஸோ அப்போ என்னோட டியூட்டி என்னன்னா ஃபெயில்யூர் அனாலிசிஸ். ஏன் இந்த மோட்டர் ரிப்பேர் ஆகுது, ஏன் வைண்டிங் பர்ன் ஆகுது,
ஸோ இதை யோசிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா my mind came like always thinking on the problem side. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி சரி பண்றது. ஸோ that's how I'm also teaching you in a way where the problem sorted out, right? So the material used for a pole, cast steel, cast iron, இதெல்லாம் வந்து 1972ல உருவாக்குன சிலபஸ்ங்க. கண்டென்ட் அப்படிதான் இருக்கும். இப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க, மோல்டு உள்ள கலக்குறாங்க. லைக் ஸோ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வென் இட் யூ லுக் ஆன் தி ரியல். ஓகே, so if possible I'll take you to, if COVID resumes, COVID solves, then if possible I'll take you to the best in pumps for showcasing all these motors and generators, right? All right, so இது வந்து pole core, pole shoes. Then we talk about field winding. ஸோ நார்மலாகவே வைண்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டில் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா we call it as a காயில், காயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காயில்னா என்னன்னா இட்ஸ் அ வைண்டிங், இட்ஸ் அ வவுண்ட், சுத்தி விடுறது தான் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா மோட்டார்ஸ் ஆர் மெஷின், எந்த மோட்டார் மெஷின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தி காயில் வில் பி எ காப்பர், ரைட்? காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ ஒர்க் ஷாப் லேப்ல ஒரு வைவா கேட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் எந்த மெட்டீரியலுக்கு நல்ல ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா எடுத்து விட்டீங்க எல்லாரும், கம்பி கட்டுற கதையெல்லாம் அன்னைக்கு சில்வர் சார், கோல்டு சார் நீங்க. ஓகே, பட் எக்ஸாக்ட் திங் இஸ் காப்பர் ஆர் அலுமினியம். பட் ஃபார் வைண்டிங் டெஃபினெட்லி தே ப்ரிஃபர் காப்பர் வைண்டிங்ஸ். Okay, it have a good resistivity and also good in properties of materials. Okay, அப்பதான் நம்மளோட electromagnetic power அதிகமாகும். Okay, so this is how the field windings will be bounded on the core, right, to make it as a electromagnetic one. Yes, we'll come to the armature core. So armature serves for a purpose of a conductor. So it includes a slots. ஒரு ஷீட்டா போட்டு நிறைய ஸ்லாட்டை பவுண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்குள்ளேயும் நம்ம கண்டக்டர் வைக்கணும். அதுக்கு பதிலாக வி யூஸ் ஒயர் ஆர் அ ஹாலோ கண்டக்டர் ஆர் அ சாலிட் கண்டக்டர்ஸ் ஆர் வாட் எவர் வி ப்ரிஃபர், வி கேன் டூ இட் அவுட். ஓகே, இந்த ஆர்மச்சூர்ல வைண்டிங் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. இந்த வைண்டிங்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இந்த வைண்டிங் எதுக்காகன்னா கண்டக்டரா பிஹேவ் பண்ண வைக்கிறதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த போல் ஷூல பார்த்த வைண்டிங் எதுக்குன்னா எலக்ட்ரோ மேக்னட்டா பிஹேவ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எந்த சப்ளையும் கொடுக்க மாட்டோம். we will just keep the armature conductors in the slots. இந்த ஸ்லாட் ஏன் பண்ணோம்னா நீங்க நிறைய லாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிசஸ் லாஸ், ரைட்? இந்த லாஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காகத்தான் இதை வந்து லேமினேஷன், சிலிகான் லேமினேஷன் சொல்லுவோம். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி they have built up this part in the generator, right? ஸோ இந்த மாதிரி காயில் செட்டப் பண்ணி நம்ம அந்த ஸ்லாட்குள்ள காயில வச்சிருவோம். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காயில் கட்டுறவங்கள இப்படிதான் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இதனாலதான் இந்த லோ ரிலக்டன்ஸ் பார்த்த உருவாக்கி எடி கரண்ட் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் குறைக்கிறதுக்காகத்தான் ஆர்மச்சூர் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட்ஸா பண்ணியிருக்காங்க, ரைட்? லேமினேட்டட் ஷீட்ஸ் which is riveted together as a armature core. So let me answer for this assessment. இந்த ரெண்டு क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்னடா டெஸ்ட் ஒண்ணு காணாம போயிட்டீங்க? Everything in chat box. தூங்கிட்டீங்களா? சரி, டெஸ்ட் வச்சா பிடிக்கலன்னா பரவாயில்ல, we do different tests and assessment. ரெண்டு ஒரே கொஸ்டின் தான், நான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக தான் ரெண்டா கேட்டு. or else prefer the second one. சரி, லைன்ல இருக்கீங்களா இல்ல நான் மட்டும் தனியா கத்திட்டு இருக்கிறேன்னா? இருக்கும் சார். which one? C. yeah, exactly, we can take it out C. perfect. நான் ஒரு இடத்துல வந்து லோ ரிலக்டன்ஸ் பார்த்துன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் லோ ரிலக்டன்ஸ் வரும்போது ஹிஸ்டரிசஸையும் எடுத்துக்க முடியும். பட் மை கொஸ்டின் இஸ் வெரி கிளியர், தி லேமினேஷன் இஸ் யூஸ்ட். எதுக்காக லேமினேட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிருக்கோம். தி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட். மே நோ யுவர் நேம், குட் நேம் டியர்? Meena Rubini, sir. Meena Rubini, fine Meena Rubini, thank you. It's a perfect answer. So
நான் டிசி ஜெனரேட்டரும் டிசி மோட்டரும் ஒண்ணுதாங்கிறேன். ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். டிசி ஜெனரேட்டருக்கும் டிசி மோட்டருக்கும். அது நம்ம டிசி மோட்டர் வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ லெட் மீ கோ இன் டு தி commutator. We were talking about the commutator for producing a DC one. பிகாஸ் என்னன்னா சுத்த ஆரம்பிச்சிரும் கண்டக்டர். நம்ம ஏதோ ஒரு பிரைம் மூவர் வச்சு சுத்திட்டு இருப்போம். அப்ப சுத்தும் போது எப்படி அதுல இருந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் காமுடேட்டர் வந்திருக்கு. ஸோ விச் cannot I explain in a virtual mode. நேற்று நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணதுக்கு காரணமே இந்த காமுடேட்டரோட ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த வீடியோல அந்த காமுடேட்டர் வந்து எப்படி ரொட்டேட் ஆகிற கண்டக்டர்ல இருந்து கரண்ட்டை ஏசிய டிசியா மாத்துது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பா அந்த யூடியூப் லிங்க்ல தான் நீங்க பார்க்க முடியும். ரைட், ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் இட் இஸ் யூ ப்ரொவைட் அன் யூனிடிரெக்ஷனல் டார்க். யூனிடிரெக்ஷனல்னா என்னன்னா, நான் சொன்னது ஏசின்னா, ஸோ ஏசின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும், நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். பட் வேர் யூனிடைரக்ஷனல் இஸ் மேல பாசிட்டிவ்ல மட்டும்தான் வோல்டேஜ் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு ஏசி வரும். ரெக்டிஃபயர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும். பட் பாசிட்டிவ் சைக்கிள்ல மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். அப்பதான் டிசியா நம்மளுக்கு கிடைக்கும். ரைட், தி சேம் காமுடேட்டர் இஸ் ஃபங்க்ஷனிங் டு கன்வெர்ட் தி சப்ளை இன்டு a unidirectional called DC. Okay, DC machine or a motor, whatever it is, both are correct. Right, அந்த யூடியூப் வீடியோல நீங்க காமுடேட்டரை பத்தி பாருங்க. யூ வில் நோ ஹவு அந்த ரொட்டேட் ஆகிற ஆர்மேச்சர் கண்டக்டர்ல இருந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரஷ். நிறைய பேர் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கேட்டோன்னா என்ன பண்றாங்கன்னா, பிரஷ்னா அந்த டூத் பேஸ்ட் பிரஷ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. ரைட், ஸோ இட்ஸ் நாட் அ டூத் பேஸ்ட் பிரஷ், இட்ஸ் லைக் அ கார்பன் மெட்டீரியல். ஓகே, ஒரு கார்பன் மெட்டீரியல், கிராஃபைட் ஒரு கார்பன், இந்த ரெண்டு மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா இந்த காமுடேட்டர்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ரைட், கேப் மாதிரி வி ஃபிக்ஸ் இட் அவுட். இது எதுக்காகன்னா, கரண்ட்டை வந்து காமுடேட்டர் வந்து ஏசிய டிசியா மாத்திரும் வோல்டேஜை. அப்போ அந்த ஏசி டிசியா மாத்தினதை கலெக்ட் பண்ணணும்ல, வெளியே சுத்திட்டே இருக்கும்போது கையை விட்டு எடுக்க முடியும், தொட்டா ஷாக் அடிக்கும். அப்போ we have to take the output from the commutator and we have to use it for our loads. ஏன்னா ஜென்ரேட்டருங்கிறது நம்ம லைட் லோடு, ஃபேன் லோடு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். கரெக்ட், அப்போ இந்த தி பர்பஸ் ஆஃப் திஸ் கார்பன் பிரஷ் இஸ் த மெட்டீரியல் ஆஃப் கிராஃபைட் ஆர் கார்பன் விச் இஸ் குட் இன் கண்டக்டிவிட்டி. நல்லா கண்டக்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர் டு டேக் தி எலக்ட்ரிக் சப்ளை விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி ஜெனரேட்டர் டு தி லோட்ஸ். அப்போ இந்த ரெண்டு பிரஷ்ல ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரஷ் வழியா நம்ம வந்து ஜெனரேட்டர்ல இருந்து உருவாக்கக்கூடிய வோல்டேஜை வெளியே எடுத்து, அண்ட் வி கேன் யூட்டிலைஸ் ஃபார் ஃபேன், லைட் ஆர் எனி திங் விச் எவர் வி வாண்ட் டு யூஸ். கரெக்ட், திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அ பிரஷ். ஸோ பிரஷ்னா டூத் பிரஷ் இல்லைங்க, எங்காவது பிரஷை கேட்டோம்னு தேடி போய் பாத்ரூம்ல போய் டு நாட் டேக் யூர் டூத் பிரஷ் அண்ட் டூ இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கார்பன் ஒன் ஆர் அ கிராஃபைட் which can collect the current from the commutator and supplies to the exterior load. All right. So yoke, as I mentioned, it's for a mechanical support. இது கண்டிப்பா இரும்பு, ஸ்டீலு, அயன், கேஸ்ட் அயான் நிறைய யூஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் வந்து கேஸ்ட் அயான்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கேஸ்டிங்ஸ் நிறைய மிக்சர் கலந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி பண்ணிடுறாங்க. இரும்புலாம் நிறைய போடுறது இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல தான் பண்றாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் கேஸ்டிங்ஸ். ரைட், டஸ்ட் வராம காப்பாற்றும், மேக்னெட்டிக் பாத்தை வெளியே சதற விடாம இது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கும். வேர் தி குட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி கிரியேட்டட் இன் தி திங்ஸ். சில பேர் மோட்டரை தொட்டு பார்ப்பீங்க. கரெக்ட், ஓடிட்டு இருக்கும்போது தொட்டு பார்ப்பீங்க, ஹீட்டா இருக்கும். ஏன் ஹீட் வருது? திஸ் இஸ் ஆல்சோ தி க்வெஸ்டின் ஆஸ்க்ட் இன் யுவர் வைவா. இப்போ ஒரு மோட்டரோ மெஷினோ ரன் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க, எலக்ட்ரிக் மிஷின், அதோட பாடியை தொட்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் இஸ் அ ஹீட். நம்ம ஃபேனும் கூட ஓடுது, அதுக்காக ஃபேன் ஓடும்போது தொட்டு பார்த்துடாதீங்க. கரெக்ட், யுவர் ஹேண்ட் வில் கட். ஸோ ஒரு 1 hour ரன் பண்ணதுக்கு அப்புறம் டச் பண்ணீங்கன்னா ஒரு ஹீட் வரும். Why do electrical machines getting heat? எதனால ஹீட் வருது? தானா வருதா சார்? Can you do it in a chat box? I don't hesitate to comment on the chat box. Like it will be always enabled. I'll be always watching the chat. எதனாலடா ஹீட் வருது? யாரோ அங்க
தீப்பெட்டியில சிகரெட் பத்த வச்சுட்டாங்களா, or else someone has dropped something there? Why do we Electricity getting? heat generate ஆகும் sir. Can you repeat it once again, Azim? Because of electricity, heat also will get generated, sir. Yes, that's 100%, 200% true. I'm asking the reason. Yes, I agree. When we use electricity, definitely there will be heat plays a role. But why do that heat is coming out? If I ask you, yes, yes, you're right, absolutely. Can you please repeat once more? அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ்னால ஹீட் எனர்ஜி வெளியே. Exactly, because of loss only that heat is produced. But what loss? Just have a predict. Don't hesitate. Definitely, 30 பேர் இருக்கீங்க. When all 30 together brainstorm and says an answer, definitely we will arrive it. அட்லீஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல ஏன் மோட்டர்ல ஹீட் வருதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. டெய்லி ஐ டீச் யூ அண்ட் நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் நியூ திங்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் லைஃப். Why do we getting heat? Okay, let me clarify you. நம்ம wherever we use winding, right? We use normally in all electrical machine, we use winding and we give a supply to the winding. So இப்போ என்ன ஆகுதுன்னா காப்பர் I square R. I square is nothing but a current flowing through the copper wire, and R is nothing but the resistance of the copper wire. Appo definitely when we use a copper and supplies with an electricity, we will have a copper loss, and that loss is also named as heat loss. Okay, appo adu valiya flow agara current to resistance I square R இந்த வேல்யூ படி நம்மளுக்கு ஹீட் வந்து காப்பர் லாஸா வெளியே வரும். Okay, the losses which comes out of heat with the formula of I square R. So that is why when we supply an electricity and all the parts of the winding are producing the heat as a loss. All right. So let all you guys guess for this question. The material used for a commutator brush is generally. Any comments in the chat box or via mic? The material for commutator brush is generally, is it mica or is it cast iron? Is it copper or carbon? Carbon. Sir, carbon. Carbon, exactly. Carbon. Carbon. Class listen பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. The second question is not this one actually. Okay. இது வந்து வேற ஒரு மிஷினோடதுங்க. I just misplaced as a second assessment. Alright. So உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபண்டமெண்டல் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. So armature conductors are, if I tend to rotate with the help of any other prime mover, my DC generator will produce the electricity. Okay, will produce a power that can be utilized. So next class வரும்போது நம்ம working principle types, EMF equation, because EMF produce ஆகுது. So these are all the things which we will learn today. So I request all of you to watch that YouTube video which I have shared you, okay, to understand how the commutator is functioning. Okay, and please ask me questions in WhatsApp group also. I'll be happy to answer you at any time. There is no more hesitation that I'm a teacher, you are a student. Like all together is a learner, and decision making will only comes based on the discussion of teacher and the students. நான் மட்டும் one decision எடுக்க மாட்டேன். I'll also ask you to take the decision before we conclude anything. All right. So now it's attendance time. Let me post attendance. Just wait for a minute. We'll find out those who are all not active in the class. And this is only method to take it out. Because I do not know other teachers are following to capture you on attendance, because I don't believe the machine or a system. I believe also always a human minds. ஏன்னா மெஷின் போய் சொல்லிடும், நீங்க சும்மா லாகின் பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னு வைங்க, the machine attendance will say yes you are present, but my smartness will decide who are all active in the class.
So attendance is posted in chat box. In case if you are not enabled with the chat box, so let me give a message in the WhatsApp. Then I'll share you the link for an attendance. So do not hesitate. Just do it in a couple of minutes. I will disable it as soon as possible. So if you do not have chat box, and kindly drop a message to me, okay, and I will share the link for an attendance. Okay, with this note, we shall wind it off today's class. And don't forget to give your attendance. It will be posted in the official group every day to make all together to attend the class. சார் நான் உள்ளதா இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்டண்டன்ஸ் கூகுள் ஃபார்ம்ல வந்தாதான் that's called as an attendance. All right. Okay, thank you so much for being your patience, and we will see next class with a different concepts. Bye bye. Thank you, sir. Thank you, sir. Thank you dear. Thank you. sir. Thank you, sir. Thank you, Da. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.